ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புது vlog. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டே இல்லாமல் கொஞ்சம் வீடியோ போட்டேன்னு கொஞ்சம் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா மாதம் தமிழுக்கு முதல் 5 தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா சபரிமலையில் வந்து நட திறந்துருப்பாங்க. ஸோ அன்றைக்கி போய் நம்ம சாமி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நைட்டு நாங்கள் கிளம்புறோம். அதாவது நாளைக்கு சனிக்கிழமை சாமி பார்க்குறதுக்காக போகிறோம். இதையே ஒரு vlog மாதிரி ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். ஸோ எவ்வளோ தூரம் என்னால் ஷூட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு நான் ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ கிளம்பிட்டேன். நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு vlog பண்ணுறேன். ஓகேவா? மறந்துடாமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால எல்லோரும் சப்போர்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய் மக்களே. ஃபஸ்ட்டு vlog அவுட்டோரில் ஷூட் பண்ணுறதுனால எனக்கு டேரெக்டாக பேசுகிறதுக்கு டக்குன்னு வரல. ஸோ அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாத்தூர்லேருந்து சிவகாசி போகணும். ஏன்னா அங்கேருந்தால் நம்ம வேனில் கிளம்புறோம். ஸோ டேரெக்டாக சிவகாசி போகிறேன். ஓகே, சிவகாசி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே தான் ஐயப்பன் சந்தன கடைன்னு சொல்லி நாங்கள் வழக்கமாக போகிற இந்த குரூப்போட இங்கேருந்து தான் கிளம்புவோம் நாங்கள். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா 2 வேனில் கிளம்புறோம். ஸோ நிறைய பேர் வருவாங்க. அதனால் லேட்டாக தான் கிளம்புவோம். கிளம்பிட்டு உங்களுக்கு vlog பண்ணுவோம். ஓகே மக்களே, வெரி சாரி. பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால எனக்கு vlog பண்ணுறதுக்கு கொஞ்சம் தெரியலை. கொஞ்சம் கூச்சமாக வேறு இருந்தது. அதனால் சரியாக பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நிலக்கல் வந்தாச்சு. நிலக்கல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பம்பைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிலக்கல்ங்கிற ஏரியாவில் தான் வந்து நம்மளுடைய வண்டி பார்க்கிங் பண்ணுவோம். இங்கேருந்து இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகணும். ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸில் இங்கேருந்து பம்பைக்கு போகிறதுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. ஸோ இங்கேருந்து பம்பைக்கு போய்ட்டு நான் vlog பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பம்பை வந்தாச்சு. காலையில் ஒரு 6:30 பக்கம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பம்பையில் போய் குளிச்சுட்டு அங்கேருந்து நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணணும். சரி வாங்க பம்பைக்கு போகலாம். கேரளாவில் கடந்த கொஞ்ச நாளாக நல்ல மழை பெய்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம குளிக்க போகிறோம். இருக்கையிலே செம பெரிய ஃபோட்டோ தண்ணி போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம இங்கே தான் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட ஒரு அழகான வியூவை உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ பாருங்கள், பயங்கர மேகம், சுற்றிலும் காடு, சென்டரில் இருக்கும் இந்த இடம். ஸோ இங்கே வந்தீங்கனாலே தனி வைப்பாக இருக்கும். வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏற்கனவே இங்கே பயங்கர மேகமூட்டமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக குளிச்சுட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ குளிச்சாச்சு. குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டு மலை ஏற கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு vlogங்கிறதுனால என்னால் கொஞ்சம் கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் சபரிமலையோட பயணம் ஸ்டார்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு இடம். பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் இந்த இடத்துலலாம் கேட்டு போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அன்சீசன்றதுனால ஈஸியாக போகிற மாதிரி இருக்குது. அந்த கூடாரத்தெல்லாம் தாண்டி வந்தோடனையும் இந்த படி மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுறது தான் மலை ஏறுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இங்கேருந்து மலை ஏற போகிறோம். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக இப்படி ஏறுற மாதிரி இருக்கும், செங்குத்தாக ஏறுற மாதிரி. ஆனால் இதுதான் இதை விட பயங்கரமாக தான் இருக்கும் மேலே. நம்ம ஃபஸ்ட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஐயப்பன் சாமியை பந்தல ராஜா கண்டெடுத்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடய ஸ்டாச்சுவெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். அது தாண்டி வந்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெடலை போடுவாங்க தேங்காய். இங்கே தேங்காய் எவ்வளோ உடச்சிருக்காங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். இது வந்து அன்சீசனில் உடச்சிது. சீசனில் இந்த இதே ஃபுல்லாயிரும். அந்த இடத்த தாண்டி வந்தாலே நீங்கள் மேலே வந்து பார்க்குற இது வந்து கணபதி கோயில். இங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் எல்லோரும் இதுக்கு மேலே மலை ஏறுவாங்க. என்னடா மலை ஏறுவோம் சொல்லி போயிட்டே இருக்கோன்னு நினைக்காதீங்க. 2-3 செக்யூரிட்டி செக்லாம் தாண்டி நீங்கள் திருப்பி வரணும். கணபதி கோயிலில் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அங்கே உள்ள செக்யூரிட்டி செக்கில் உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணதை காமிச்சிட்டு தான் மேலேயே வர முடியும். ஸோ அப்படி நீங்கள் மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே 2 பாதை பிரிவு பார்த்தீங்களா. லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா படி மாதிரி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ரைட் சைடில் உள்ளது கழுத பாதை அப்படிம்பாங்க. ஸோ நம்ம போகிறது இந்த ரைட் சைடில் உள்ள பாதை தான். ஏன் இந்த பாதை சூஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். ஆனால் படியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற கஷ்டமாக இருக்கும். ஸ்லோப்பாக இருந்தாலும் இதே மாதிரி இருக்கும். இதிலே படி இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போகிற ஒவ்வொரு பெண்டுமே பார்த்திங்கன்னா இருக்க ஹைட்டு ஏறிக்கிட்டே தான் போகும். ஸோ இந்த மாதிரியான ஹைட் ஏறுற மாதிரி இருக்கிற இடத்துல படியில் ஏறினா இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரியான பாதையை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 2மே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். பட் நாங்கள் இது வரைக்கும் இந்த பாதையை தான் சூஸ் பண்ணி போவோம். இது எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வளைவாக தெரியுது பார்த்திங்களா. ஒவ்வொரு வளைவும் நீங்கள் தாண்டி போக ஹைட் ஏறிட்டே தான் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா 18 பெண்டு. ஸோ 18 பெண்டும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே ஃபுல்லாக இப்படி இருக்கும், சர்க்கலாக இருக்கும். மேலே இன்னும் ஏற்றமாக இருக்கும்.
இந்த பாதையில் வந்து டோலி இந்த அப்படி ஆளை தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த 18 பெண்டையும் தாண்டிட்டு உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்டெல்லாம் தாண்டி மேலே ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த இடத்துக்கு வந்தோடனே எல்லோரும் நின்று இன்ட்ரெஸ்ட்டாக இந்த குரங்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கருங்குரங்கு இந்த ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும்தான் நிற்கும். ஸோ அதை நின்று எல்லோரும் அதிசயமாக பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் ரொம்ப தூரம் நடந்து வரோமா, அதனால் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் ஆகுதுன்னு சொல்லி இங்கே நின்று பார்த்துட்ருக்கோம். இங்கே வர்ற சில பேர் பார்த்திங்கன்னா குரங்குகளுக்கு சாப்பிட்றதுக்காக எதாவது கொடுப்போன்ட்டு பிளாஸ்டிக்கோடு சேர்ந்த மாதிரியான சில ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி கொடுக்காதீங்க, அதுங்க ரொம்ப பாவம். ஸோ ஒரு வழியாக அதை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கீழே இறங்கும். இவ்வளோ நேரம் மேலே ஏறிட்டு இருந்தோம், இப்போ தான் பார்த்திங்கன்னா கீழே இறங்கும். சுற்றிலும் பார்த்திங்கன்னா மலை சென்டரில் தான் இருப்பார் நம்மளுடைய ஐயப்பன். ஸோ அவரை பார்க்குறதுக்கு இப்போ பின்னாடி தெரிகிற அந்த ஷெட்டை தாண்டி போகணும். பின்னாடியே இவ்வளோ தூரம் இருக்கா. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இதை விட ஒரு நீளமாக இருக்கும். இவ்வளோ லென்த்துக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் இந்த கேட்டு மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த பேரிகார்டுக்குள்ளே வந்து எல்லாருமே நிற்பாங்க, லைனாக போவாங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பேர் இப்போ இருமுடிலாம் கட்டி போயிட்டுருப்பாங்க. அன்சீசனில் பெரும்பாலும் நீங்கள் வந்து மாலை போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சீசன் டைமில் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் டைம் மாலை போட்டிருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரத்தையே கிடக்கிறது கிட்டத்தட்ட 12.5 மணி நேரம் ஆச்சு. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும். இந்த மண்டபம் வந்து யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பியார், ஆக்டர் நம்பியார் கட்டின மண்டபம் இது. ஸோ முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது இங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். அந்த இடத்த தாண்டி நீங்கள் மேலே வந்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மரம் தெரியுதா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா லார்ட் ஐயப்பன் இருக்கார். ஸோ அவரை பார்க்குறதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் மேலே வந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் மாதத்தில் மொதல் 5 நாள் மட்டும்தான் நட திறந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நாள், அதனால தான் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. இதுவே ஒரு 2வது நாள் 3வது நாள் வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு வழியாக லைன்லலாம் நின்று மேலே வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஐயப்பனை பார்க்க போகிறோம். ஸோ லைனில் நிற்கும் போது என்னால் சரியாக வ்ளாக் பண்ண முடியல. ரீசன் என்னென்னா அவ்வளோ க்ரௌடு, அவங்க பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ க்ரௌடையும் தாண்டி இன்றைக்கி தான் கொஞ்சம் துணிச்சலாக வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பனை நெருங்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல கீழே இருக்கிற அந்த கூடாரத்தில் தான் ஐயப்பன் இருக்கார். க்ரௌடு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி செக் இருக்கும், அதனால் வ்ளாக் பண்ண முடியாது. ஃபைனலாக ஐயப்பனை பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த இடத்துல என்னால் ஷூட் பண்ண முடியல, அதனால தான் நான் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு மறுபடியும் ஷூட் பண்ணுறேன். உண்மையிலே இது வந்து மனசுக்கு நிறைவான ஒரு இடம்னு தான் சொல்லி ஆகணும் எனக்கு. அதனால தான் மந்த்லி ஒன்ஸ் எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் இங்கே வந்துடுறேன். ஆன்மீகமான இடம் மட்டும்தான் இல்லை, நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் பிளேஸ்க்கு கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டன் வரும்போது குரங்குக்கு யாரோ கலர்லாம் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான், அனிமல்ஸுக்கு தயவுசெய்து எதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா அது இப்போ குடிக்க தெரிஞ்சிருக்கு, அதனால் இது குடிச்சிருது. ஆனால் இதே வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு கேஸ் ஐட்டமாக இருக்கிற ஒரு ஃபுட்டுங்கிறதுனால பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில புறையெல்லாம் ஏறிடும். நம்மளுக்குனா ஓகேங்க, விலங்குகளுக்கு என்ன தெரியும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா அதுக்கு காட்டுக்குள்ளேயே அதுக்கு தேவையான எல்லா உணவுமே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்காதீங்க. அது சும்மா ஜாலியாக இருக்கும், பட் அதுங்களோட இடத்துல பார்த்தா அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி பண்ணாதீங்க. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டிக்கு வந்தாச்சு. இதோட நான் இந்த vlog வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ரிட்டன் போகிற வரைக்கும் vlog ஷூட் பண்ணுற அளவுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லை, அதனால் தூங்க போகிறேன். டாடா மக்களே.